இந்த 5 பொருட்கள் மீது நீங்கள் தெரியாமல் கூட கால் வைக்கிறீங்களா? அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வர காரணம் இதுதான் இருக்கலாம். நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாறிடும். நம் முன்னோர்கள் ஒரு ஆழமான உண்மையை சொல்லி இருக்கிறாங்க. அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உள்ளது. அதாவது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஒரு சக்தி இருக்கு. அதை நாம் மதித்தால் அதிர்ஷ்டம் வரும், வளம் வரும், அமைதி கிடைக்கும். அதை அவமதித்தால் தடைகள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள். அதனாலதான் பெரியவர்கள் எப்போதும் சொல்வாங்க, கால்பட்டாலும் தொட்டு வணங்கு. இப்படி அரிய புராண ரகசியங்களை தெரிந்து கொள்ள இப்போவே லைக் பண்ணி வெல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசு சாதாரண மிருகம் இல்லை, அது காமதேனு வடிவம் என்று நம்பப்படுகிறது. பசுவின் உடலில் தேவர்கள் வாசம் செய்கிறார்கள் என்று நம்பிக்கை. அதனால் கால் வைக்கக்கூடாது, தள்ளக்கூடாது. துளசி மற்றும் வேம்பு துளசியில், மகாலட்சுமி வாசம் வேம்பில், மாரியம்மன் அருள் இலைகள் மீது கால் வைப்பது அவமதிப்பு. இவை வீட்டுக்கு நன்மை தரும் சக்திகள். அன்னம் பரபிரம்மம், உணவே இறைவன். உணவை காலால் மிதிக்காதீர்கள், பாத்திரங்களை காலால் தொடாதீர்கள். குறிப்பாக உப்பு, அது செல்வத்தின் சின்னம். உப்பை அவமதித்தா பொருளாதார பிரச்சனை வரும் என்று நம்பிக்கை. வழிபாட்டு பொருட்கள், பூஜை பொருட்கள் எல்லாமே புனிதம். தீபம், கற்பூரம், பூஜை தட்டு, புனித நூல்கள், இவற்றை காலால் தொடுவது மிகப்பெரிய தவறு. துடைப்பம், நம்ம வீட்டில் இருக்கும் துடைப்பம் தூய்மையின் சின்னம், வறுமையை வெளியே தள்ளும் சக்தி என்று நம்பிக்கை. அதனால் துடைப்பத்தை காலால் தள்ளாதீர்கள், மிதிக்காதீர்கள். இது ஒரு வாழ்க்கை முறை, ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கும் வழி. நன்றி உணர்வு வளர்க்கும் அறிவு. பொருளை மதித்தால் வளம் வரும். இதை மறக்காதீர்கள்.